Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள், இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCன 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒன் ஆஃப் த பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR Success STCல நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கோம், தமிழுக்குமே பார்த்துருக்கோம். இது வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் எழுதின ஒரு பேப்பர் தான். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்மளுடைய சேனல் GR Success அப்லோட் பண்ண பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணி நீங்கள் எல்லாருமே எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்து எல்லாமே செக் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக்கில் இதே மெத்தட் ஃபாலோ பண்ண கட்டாயம் நல்ல மார்க் எடுங்க. ஷூராக சொல்கிறேன், நம்ம சேனலில் போட்டிருக்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே மேட்சபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் எக்ஸாம்னால பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன்படி நிறைய பேர் எழுதி நல்ல மார்க் பப்ளிக்கில் எடுத்திருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கேட்டரியில் 14 இல்லை 15 1 மார்க்குமே நீட்டாக எழுதியிருக்காங்க வித் ஆப்ஷனோட. நீங்களும் இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைத்தல், நெக்ஸ்ட் வந்து சதாவதானம், வந்து சைட் எடிட்டிங், அந்த சின்னதாக ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா சைட் எடிட்டிங் போட்டு எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சைட் எடிட்டிங் போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் நீட்டாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவையும் அதுக்கு பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க, வந்து பாயிண்ட் நீட்டாக. ஸோ அதே மாதிரி நீங்களும் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் பாருங்கள், ஒரு நீட்டாக எப்போ மனப்பாட பகுதி சொல்லும் போது செய்யுள், ஆசிரியர், அடிகள் அது மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதுங்க. எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே இதே மெத்தட் எழுதுவாங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே இதே மெத்தட் வந்து எழுதுங்க. ஸோ செய்யுள், ஆசிரியர், அடிகள் எழுதிட்டு அதுக்கப்புறம் குறள் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மருவு, அந்த சைட் எடிட்டிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குங்க. ஊர் பெயர்களின் மருவு அதே மாதிரி போட்டு நீங்களும் அதே மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பழமொழிகள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஸ்போசனம், அளவுக்கு மீது அமிர்தம் நெஞ்சு. ஸோ அது மாதிரி கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பகுபதம், ஒளி தூ, ஒளி இத்து, இந்த தூ எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஓ. அப்போ ஒளி பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஊன்றது வினையச்சு, ஆண் முடிஞ்ச பெயரச்ச விதி, ஊன்றது வினையச்ச விதி. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள், பேட்டன் ரைட்ஸ் சொல்லும்போது காப்புரிமை, ஸ்டாம் அப்படின்ற புயல். நெக்ஸ்ட் வந்து மரபுத்தோர்கள், மனக்கோட்டை கட்டது, கண்ணும் கத்துறது. ஸோ ரெண்டுமே நீட்டாக இதே மாதிரி சைட் எடிட்டிங் போட்டு நீங்களே எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா பண்புன்னு சொல்லும்போது போல செய்து சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தா பொய்க்கால் குதிரை வேறு பேர்கள். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சிலபஸில் இருந்த கொஸ்டின் பேப்பர், அதனால் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் இது எல்லாமே பார்த்தா 3 மார்க் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பற்றியை படித்த ஆன்சர் எழுதுறது. நெக்ஸ்ட் உரையாடல், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிந்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா சோலைக்காட்டும் மின்வெசி பேசிக்கொள்வதற்கான 2 செயல்பாடுக்கான ஒரு உரையாடல். ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா சைட் எடிட்டிங் போட்டு நீட்டாக எழுதிக்கிங்க. ஸோ இது 1 மார்க். நெக்ஸ்ட் சித்தாலி மனைச்சுமே செங்கற்கள் அறியாது, தட் மீன்ஸ் இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான சொல்ல இடைஞ்சுட்டி பொருள். இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தோம் தலையில் 2 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இடம் பொருள் விளக்கம் எழுதணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதின்னு சொல்லும் போது செய்யுள், ஆசிரியர், அடிகள். இந்த செயல் காலக்கடிதம் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்படுது. அடிகள் 4 நீட்டாக மாற்றம் எனது மாநிலத்தை சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து வேலோடு நின்றான் இடைன்றது போலும், கோலோடு நின்றான் இரவு. இது வந்து ஈக்குவல் என்ற அணி வந்து ஓமை அணி. அதுக்கு அந்த நமக்கு இது ஈக்குவல் பாயிண்ட் வந்து அணியை விளக்குன்னு கேட்பாங்க. அப்போ முதல்ல ஓமை அணி எழுதிட்டு அணி இலக்கணம், அணி விளக்கம். நெக்ஸ்ட் வந்து பொருத்தம், 2க்கும் வந்து பார்த்தா பொருத்தம் என்னென்ன. நெக்ஸ்ட் அலகிடுதல், நாள்தோறும் செய்யும் மன்னவன் நாள்தோறும் நாடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தா சீராசை வாய்ப்பாடுன்னு எழுதிட்டு கடைசியை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மலரினும் வாய்ப்பாடு நிறைவேப்படுது. ஏன்னா நிறைன்னு சொல்லும் போது நேர்னா நாள், நிறைனா மலர் சொல்லுவோம். நிறைன்ற கான்செப்ட்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இருக்குறி ஒட்டெழுத்து கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிறந்த அமைச்சருக்காக இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவது பற்றி பார்த்தீங்கன்னா திருக்குறள் வழி இருக்க ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தா திருக்குறள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கண்டு நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி எழுதிருக்காங்க, தலைப்பு கொடுத்து தலைப்பு எழுதிட்டு அதுக்கான கான்செப்ட் எழுதிட்டு கருன்னு சொல்லும் போது மைய கருத்து, அது பார்த்தா உயிர் காக்கும் உழவனே உலகின் உன் காலடி சொல்லும் போது நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். மையக்கருத்து உங்களோட ஓன் பார்த்து கிரியேட்டிவ் எழுதக்கூட மையக்கருத்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடிதம், எப்பவுமே கடிதம் எழுத இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்த கடிதம் கேட்டாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் இதே மெத்தட். ஒரு எக்ஸாம் அனுப்புனர் போட்டு ஆனா அவனா தெரியும் ஆவட்டும் இவன் அம்மாவட்டும் அவ்வளோதான். இது எது கேட்டாலும் அப்படியே எழுதிக்கலாம். பெருன்னு உயர்த்திரு சுகாதார ஆய்வாளர் அவ்வளோ சொல்லுவோம், அந்த கொஸ்டின்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் சுகாதார அலுவலகம் மாவட்டம் மதிப்பிற்குரிய எழுதி பொருள் எழுதி அதுக்கான கண்டென்ட் எழுதி. எப்பவுமே கடிதம் ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ பேஜஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் மிஸ்ஸுங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க மிஸ்ஸுங்க சார், அதே மாதிரி நியூ பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ நீட்டாக இருக்கும். கீழே வந்து நன்றிப்படி இப்படி போட்டு இணைப்புன்னு போட்டு எழுதுகிறோம். இடம் பொருள்லாம் ஒரே மேல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களே எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை படிவம், நூலக உறுப்பினர் படிவம் தான் நீலகிரி மாவட்ட நூலகானே இருக்குது. நமக்கு கொடுத்துருவாங்க. அதை எடுத்து ஜஸ்ட் ஃபில் பண்ண போது அமுதன் நண்பரால் எழுதப்பட்டது தான். ஸோ கண்டென்ட் அது ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டுருக்கு அதை மட்டும் ஃபில் பண்ணிக்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் செய்யக்கூடிய பார்த்த சிறப்பான செயல்கள். ஸோ பள்ளியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, வீட்டில் நீங்கள் எப்படி சொல்லி மென்ஷன் 5 மார்க் ஈஸியாக வாங்கியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் வினாக்கள், சிலப்பதிகாரம் காட்டும் ஒரு பக்க வணிகம், இக்கல வணிக வளங்களை ஒப்பிட்டு எழுதக்கூடியது. ஸோ முதல்ல அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதிட்டு அதுக்கால வந்து பார்த்தீங்கன்னா இக்கால வணிக வளங்கள் அங்காடிகள் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அக்கால எழுதணும்னா வந்து 4 மார்க், இக்கால வணிக வளங்கள் எழுதும்போது வந்து 4 மார்க், ஓவரால் பார்த்தா 8 மார்க் ஈஸியாக வாங்கிக்கலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது விரிவான புதிய நம்பிக்கை, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண குறிப்பு சட்டகம். இது வந்து நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாரும் இதே மாதிரி குறிப்பு சட்டகம் நீங்களும் இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். விரிவான புதிய நம்பிக்கை ஆசிரியர் எழுதிட்டு குறிப்பு சட்டகம், முன்னுரை, விளக்கவுரை, முடிவுரை எழுதிட்டு அந்த விளக்கவுரையில் ஒவ்வொரு சைட் எடிட்டிங்
பண்ணி எழுதிட்டு மைய கருத்து மென்ஷன் பண்ணு. ஸோ இது நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கதை மாந்தர்கள் அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எட்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும் போது நீங்கள் ஃபுல் மார்க் இதில் தான் நிறைய பேருக்கு மார்க்கே போகும். அப்போ நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை சைட் எடிட்டிங் போட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு சைட் எடிட்டிங்காக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஃபுல் மார்க் கிடைக்கும். முடிவரை எழுதி மறக்காமல் மையக்கருத்து சொல்ல முயற்சி திருவினியாக்கும் என்று இன்மை புகுத்தி விடும். ஸோ அந்த குரலோட மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கற்று அரசு பொருட்காட்சிப்படி குறிப்பு சட்டங்கள் போடுறாங்க. முன்னுரை விளக்குரை முடிவுரை எழுதுறாங்க. அதுக்கான சைட் எடிட்டிங் எழுதுறாங்க. அதே மாதிரி முன்னுரையில் என்ன கான்செப்ட் எழுத போகிறோம், அரசு பொருட்காட்சி அமைவிடம் எங்கே இருக்குது அதை மென்ஷன் பண்ணுறோம். என்னென்ன அரங்குகளாக இருந்தால் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதை எழுதுகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற நிகழ்ச்சிகள் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன, முடிவுரை சொல்லும் போது ஃபைனலாக வந்து மிகுந்த மனநிறைவுடன் இல்லம் திரும்பினோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஸோ தட்ஸ் இட். ஓவராலாக இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நமக்கு இருக்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1 month 27 days தான் இருக்குது. இந்த 27 நாள் சரியாக பயன்படுத்தினா கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் நமக்கு 3rd டிவிஷன் இருக்குது. +1 +2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ +1 +2 ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். விடாமுயற்சி விஸ்வரூபயற்றி. உங்களால் கட்டாயம் பண்ண முடியுன்ற நம்பிக்கை வச்சு இதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இருக்கிற டைம் சரியாக பயன்படுத்திங்கன்னா ஸோ வெற்றி என்பது ரொம்ப வந்து 8ஆம் கணியில் கணி கிடையாது, 8ம் கணியில் தான். ஸோ நமக்கான டைம் சரியான நேரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கடந்த காலங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஸோ இருக்கிற காலங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம அப்படி படிச்சோம்னா இப்போ இருக்கிற சமயத்தை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால் முதல்ல உங்கள் மீது நம்பிக்கை வைங்க. நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம். கவலைப்படாமல் இருங்க. ஸோ நான் திருப்பி சொல்ல பப்ளிக் எக்ஸாம்ன்றது நீங்கள் பெரிய பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. நீங்கள் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் ஈஸியாக எழுதலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.